ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததுல VLAN அண்ட் ட்ரங்க் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? VLAN ட்ரங்க்ல யாருக்காவது டவுட் இருக்கா? சுவிட்சில் என்ன டவுட் ஆகும்? அவர் முதல் கிளாஸ் கேட்டதுல அதே நிக்கிறாரா? நம்ம தாண்டி வீட்டுக்கு வந்துட்டோம், ட்ரங்க் வந்துட்டோம். ஓகே, இன்னைக்கு தான் அதை பண்ண போறோம், ரைட்டா? அதை போன கிளாஸ்ல முந்தின கிளாஸே சொன்னேன். அதை வந்து திருப்பி நம்ம பண்ண போறது ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணும்போது பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம், ரைட்டா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, போன கிளாஸ்ல நம்ம பார்த்தது என்னோட ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? ஓகே. ஸோ போன கிளாஸ்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, VLAN கான்ஃபிகர் பண்ணோம், அதுக்கப்புறம் ட்ரங்க் கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ இப்போ என்னோட எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட மிஷின்ல வந்து என்னோட ஒரே ஒரு சுவிட்ச் தான் நான் வச்சிருக்கேன். அதுல 2 பிசி அண்ட் 2 லேப்டாப் மட்டும் நான் இதுல கனெக்ட் பண்ணிருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு சுவிட்ச் வந்து அலோகேட் பண்ணிருக்கேன். இதை வந்து அஸ் யூஷுவலா நம்ம என்ன பண்ண போறோம், கனெக்ட் பண்ண போறோம். 1 and 2லயும் 3 and 4லயும் இந்த மிஷினை நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். இதுக்கு ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.0/24. அப்ப இந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் தான் நம்ம இதுக்கு அசைன் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் அசைன் பண்றேன். டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ் 192.168.1.1. ஸோ செகண்ட் பிசி சிமிலர் ப்ராசஸ், அதே கான்செப்ட் 2. and 4. ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காண்டி ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஸோ இது வந்து சேல்ஸ் டீமு, இது அக்கௌண்ட்ஸ் டீம்னு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, VLAN கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு லேப்டாப் எடுத்துப்போம். கன்சோல்ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க இதுல VLAN கிரியேட் பண்ணிருக்கீங்க, ரைட்டா? ஸோ இந்த செட்டப்ல VLAN கிரியேட் பண்றது டவுட் இல்லை, கரெக்டா? என்னோட ஆடியோ கேக்குதா? ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ VLAN கிரியேட் பண்றோம். ஸோ ட்ரங்க ஃபார்ம் பண்ணிடுறோம். இப்போ நீங்க யூஸ் பண்றது எல்லாமே சேம் டைப் ஆஃப் அட்ரஸ், ரைட்டா? இப்போ உங்க மேனேஜர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரே சேம் டைப் ஆஃப் அட்ரஸ் யூஸ் பண்ணாதீங்க, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அட்ரஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு VLANலயும் டிபார்ட்மெண்ட்டை கனெக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சேம் டைப் ஆஃப் ஐபி அட்ரஸ் தான் 1 and 2 யூஸ் பண்றீங்க, இப்படி யூஸ் பண்ணாதீங்க. சேல்ஸ் டீமுக்கு ஒன்றும், மார்க்கெட்டிங் டீமுக்கு ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி இல்ல, அக்கௌண்ட்ஸ் டீமுக்கு ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி அசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஒண்ணு என்ன பண்றாரு அப்படின்னா,
2 மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த சிஸ்டத்துல இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? So 24 192.168.2.0/24. So இந்த மாதிரி பண்ணிடுறாரு. இப்ப இதுல VLAN ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஒர்க் ஆகாது ரைட்டா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐபி அட்ரஸ் நான் மாத்துறேன். ஸோ 2.3 இவனை நம்மளோட ரூல்ஸ் என்ன, இங்க இருந்து இங்க டேட்டா போகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி ஐபி அட்ரஸ மாத்தி வச்சாலே நமக்கு VLAN தேவையில்லை ரைட்டா? ஆனா ஒரு இஷ்யூ எங்க கிரியேட் ஆகும் அப்படின்னா, இந்த மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஏரியாவில் போய் உட்காந்துப்பானுங்க, அனதர் ஏரியாவில் இருக்கிற சிஸ்டத்தை எனக்கு கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஸ் பர் ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்றோம், ஐபி அட்ரஸ மாத்திட்டோம். ஸோ இது ஒரு 20 கொடுத்துக்கிறேன். இந்த சர்வரை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வச்சுட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற பிசியில இருந்து இங்க இருக்கிற சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியாதா? இப்ப ஸோ கான்செப்ட் என்னன்னா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஐபி அட்ரஸ் மாத்திரம் நம்மளுக்கு VLAN தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் VLAN தேவையில்லை, ஏன்னா இந்த டீம் கண்டிப்பா இதோட ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனா இப்ப என்ன பண்றாரு மேனேஜர், இந்த இடத்துல மேனேஜர் வந்து உட்கார்ந்துட்டு எனக்கு இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாசிபிளா பாசிபிள் இல்லையா? பாசிபிள். ட்ரங்க்ங்கிறது சுவிட்ச் டு சுவிட்ச் யூஸ் பண்ற கான்செப்ட், நெட்வொர்க் டு நெட்வொர்க் போகாது. அப்ப டிஃபரெண்ட் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணா என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுவீங்க? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட், இன்டர் VLAN அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல இங்க இருக்கிற ஒரு பிசி இங்க இருக்கிற ஒரு சர்வரை ஆக்சஸ் பண்ணணும்னா முடியாது. அப்ப அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நான் ரவுட்டரை எடுத்துக்கிறேன். ஸோ ரவுட்டரை எனபிள் பண்ணிட்டு இந்த சுவிட்சுக்கும் இந்த ரவுட்டருக்கும் இடையில ஒரு கேபிள போட்டோம் அப்படின்னா, ஸோ கிராஸ் ஓவர் யாரு, ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இன்டர்ஃபேஸ்ல நான் என்ன பண்ணேன், இந்த கேபிளுக்கு ஒண்ணு, அதே மாதிரி இந்த நெட்வொர்க்குக்கு ஒரு கேபிளும் என்னால அலைன் பண்ண முடியும். ஸோ அப்ப அவனுக்கும் ஒரு என்ன பண்ணிடலாம் 7 to, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்ப ஜிகாபைட் 0/1 இந்த சைடு வந்து நார்மலா VLAN கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட். ரெண்டு டிஃபரெண்ட் நெட்வொர்க்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு ரவுட்டர் இல்லாம அப்படின்னா என்ன ஆகும், அந்த மேனேஜரோட டேட்டா என்ன ஆகுதுன்னா VLAN வழியா போகாது, இந்த சுவிட்ச் வழியா டேட்டா ஃபார்வர்ட் ஆகாது. அதுனா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருந்து டேட்டா சுவிட்சுக்கு வரும், சுவிட்ச்ல இருந்து ரவுட்டருக்கு போகும், ரவுட்டர்ல ப்ராசஸ் ஆகி மறுபடியும் சுவிட்சுக்கு வந்து இந்த இடத்துல இருக்க சர்வருக்கு டேட்டா வரும். அப்ப இந்த கான்செப்டை தான் இன்டர் VLAN ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? VLANக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு VLAN கிரியேட் பண்ணலாம், இங்கேயும் VLAN கிரியேட் பண்ண போறோம், இங்க ட்ரங்க் ஃபார்ம் பண்ண போறோம். அப்ப மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா இன்டர் VLAN. அதாவது இதைத்தான் என்ன பண்ணுவோம், ரவுட்டரை வச்சு பண்றதுனால இதுக்கு பேரு இன்டர் VLAN ரவுட்டிங் அப்படின்னு பேரு. சோ கான்செப்ட் புரியுதா? அதாவது வேற வேற ஒரே நெட்வொர்க்கா இருந்துச்சுன்னா VLAN கிரியேட் பண்ணிடலாம், ஆனா வேற வேற நெட்வொர்க்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்டர் VLAN வேணும். அப்ப இன்டர் VLAN என்ன? சோ இதுதான் இன்னைக்கு கான்செப்ட். அப்ப இன்டர் VLAN ரவுட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் எங்க வருதுன்னா, so face forwarding the traffic from one VLAN to another VLAN using the router. ஒரு VLAN இருந்து இன்னொரு VLANக்கு உங்களால டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா you have to use routing. The port where the router is connected switch should be configured trunk.
சுவிட்ச் போர்ட்ல வந்து கண்டிப்பா ட்ரங்க் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பிளேஸ் பண்ணணும். அதாவது ரவுட்டருக்கும் சுவிட்சுக்கும் இடையில இருக்கிற இன்டர்ஃபேஸ். ஸோ இங்க இருந்து ஒரு பிசில இருந்து டேட்டா போகுது, இது ட்ரங்கா இருக்கணும். அதே சமயம் இங்க இருந்து இன்னொரு கேபிள் நான் போட போறேன்னா அதுவும் ட்ரங்கா இருக்கணும். அப்பதான் இங்க இருக்கிற பிசி இங்க இருக்கிற சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது ட்ரங்க். அப்ப இந்த டோட்டல் கான்செப்டுக்கு பேர் தான் இன்டர் VLAN ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு VLANல ட்ரங்க் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ரவுட்டிங் கான்செப்டை யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு இன்டர் VLAN ரவுட்டிங். So next, the physical interface router is divided into multiple sub interface. அதாவது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ வச்சு கூட இதை கனெக்ட் பண்ண முடியும். அதுல சப் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்றாங்க. Each sub interface associated with one VLAN or one IP subnet. அதாவது ஒரு VLAN-ஓட தான் கனெக்ட் ஆகிருக்கணும், இல்ல ஒரு சப்நெட்டோட சேர்ந்து மட்டும்தான் இது ஆக்சஸ் ஆகணும். இதெல்லாம் ரூல்ஸ். திஸ் இஸ் கால்ட் ரவுட்டர் ஆன் ஸ்டிக். அப்ப ரிக்வயர்மெண்ட் பண்றதுக்கு என்னதான் வேணும் அப்படின்னா VLAN வேணும், ரவுட்டிங் வேணும். அப்பதான் இது ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கணும். சோ யாரு கொஸ்டின் கேட்டது? ரஞ்சிதா? இந்த இடத்துலதான் அந்த ஐபி அட்ரஸுக்கு தேவையான கமெண்ட்ஸை இங்கதான் யூஸ் பண்ண போறோம். ஆரம்பத்துல இருந்து அது ஆரம்பத்துல VLAN புரிஞ்சதாமா? சோ லேப்டாப் இருக்கா இல்லையா? அப்ப இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்களா, பாக்குறது இல்லையா? அப்ப அதுல டவுட்டே வரக்கூடாது. ஏன்னா 2 நாளா அந்த VLAN தான் பாத்துட்டு இருக்கோம். போன வாரத்துல 2-3 நாள் VLAN கான்செப்ட் தான் பார்த்திருக்கோம். சோ இன்னைக்கும் அதை தான் திருப்பி பார்க்க போறோம்.
ஓகே, ஓகே. அப்ப இந்த நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம VLAN கிரியேட் பண்ணிருக்கோம் இங்க. சோ இங்க 2 இன்டர்ஃபேஸ் வந்து சேல்ஸ், இங்க 2 வந்து மார்க்கெட்டிங் கொடுத்துருக்கானுங்க. இதுக்கு அடுத்து இதே சுவிட்ச்ல என்ன பண்ணோம் அப்படின்னா ஐபி அட்ரஸ் மாத்துறேன். இங்க 1.1 இங்க 2.1 அப்படிங்கும் போது இந்த 2 பேரும் டைரக்டா என்ன ஆகாது, VLAN டு VLAN கனெக்ட் பண்ண முடியாது. நம்ம VLAN கான்ஃபிகர் பண்ணே கனெக்ட் ஆகாது. ஆனா VLAN கனெக்ட் பண்ண பிறகும் நம்ம வேணும் அப்படின்னா நம்ம ரவுட்டர் வழியா என்ன பண்ணலாம்னா ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப இந்த கான்செப்டை தான் நம்ம என்ன பண்ண போறோம், கான்ஃபிகர் பண்றதுக்கு. பட் இதுக்கும் ஒரு சின்டெக்ஸ் இருக்கு. So key concept is VLAN isolations. VLAN are separated partners domain without routing device. They cannot communicate. நம்ம VLAN கிரியேட் பண்ணாலே போதும், ஒரு பிசி அடுத்த டொமைன்ல இருக்கிற VLANல இருக்கிற பிசியை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கமாண்டை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போறோம். ப்ரோட்டோகாலோட பேரு தான் 802.1q ட்ரங்கிங் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த 801 இந்த எனபிள் பண்ணா மட்டும்தான் இது ஃபங்க்ஷன் ஆகும், இல்லைன்னா ஃபங்க்ஷன் ஆகாது. ஐபி ரவுட்டிங் கண்டிப்பா இருக்கணும். ஐபி ரூட்டிங் இல்லை அப்படின்னா ரவுட்டர் தாண்டி ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகாது. டிஃபால்ட் கேட்வே கம்பல்சரி இருக்கணும். முன்னாடி நம்ம VLAN கனெக்ட் பண்ணும்போது ரவுட்டிங் யூஸ் பண்ண போறது கிடையாது. அதனால டிஃபால்ட் கேட்வே வேண்டாம். அதாவது டிஃபால்ட் கேட்வேங்கிறது என்னன்னா, நம்மளோட பிசில இப்ப பிசி எடுத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் மட்டும் தான் இதுல அசைன் பண்ணிருக்கோம் இது வரைக்கும். அதாவது ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிருக்கோம், சப்நெட் மாஸ்க் அசைன் பண்ணிருக்கோம்,
ஆனா டிஃபால்ட் கேட்வே பாத்தீங்கன்னா 00ன்னு இருக்கும். ஆனா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரவுட்டருக்கு என்ன அட்ரஸ் குடுக்குறோமோ அந்த அட்ரஸ இங்க அசைன் பண்ணணும். அப்படி அசைன் பண்ணா மட்டும் தான் இந்த பிசியால ஸ்விட்ச தாண்டி ரவுட்டருக்கு வர முடியும். ரவுட்டர்ல இருந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். இந்த வேல்யூ இல்ல அப்படின்னா, இந்த பிசியால ரவுட்டர தாண்டி டேட்டாவ அனுப்ப முடியாது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து டிஃபால்ட் கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு உள்ள பெனிஃபிட்ஸ் இதனால என்னன்னா இம்ப்ரூவ் செக்யூரிட்டி. மேக்ஸிமம் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்? 2 பேர் டீமையும் சேல்ஸையும், மார்க்கெட்டிங்கையும் ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிக்கலாம். ஆனா, நம்மளோட ஒரே ஒரு மேனேஜருக்கோ, இல்ல ஒரே ஒரு பெர்சன் வேணும்னாலும், நம்மளால அந்த பெர்சனுக்கு நெட்வொர்க்க ப்ரொவைட் பண்ண முடியும். ஃப்ளெக்ஸிபிலிட்டி. யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும் நம்ம இத ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். சோ இத காப்பி பண்ணிக்கங்க.
சோ காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே. சோ அப்ப இத கான்ஃபிகர் பண்றதுக்கான கான்செப்ட் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு நோ ஷட் டவுன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ்க்குள்ள போயிட்டு இன்டர்ஃபேஸ் நம்பர் இது வந்து ஒரே ஒரு கேபிள் மட்டும் யூஸ் பண்றது. ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹலோ சொல்லுங்க. வந்துரும் பாக்குறேன். பாக்குறேன். ஓகே, நான் வந்து பாக்குறேன். சோ இத ஓகே, இதை எப்படி கான்ஃபிகர் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப். ரைட்டா? சோ எக்ஸாம்பிளுக்கு So switchல எப்படி கான்ஃபிகர் பண்ண போறோம்னா you must create the VLAN and assign the port connecting router access port. நம்ம as usual VLAN கான்ஃபிகர் பண்றதுக்கான ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் VLAN கிரியேட் பண்ணனும். VLAN 10 நேம் சேல்ஸ் எக்ஸிட். ரைட்டா? சோ ரஞ்சித்துக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணுங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் VLAN 20 கிரியேட் பண்ணனும். நேம் ஃபினான்ஸ் எக்ஸிட். சோ இதுதான் நம்ம ஓகே. சோ இதுதான் இந்த கான்செப்ட். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இத VLAN 10 எடுத்துக்கிறேன். நேம் வந்து சேல்ஸ். சோ இதுக்கு வந்து என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா VLAN 20 நேம் வந்து அங்க என்ன கொடுத்து வச்சிருக்காங்க, ஃபினான்ஸ்னு கொடுத்திருக்காங்க. ஃபினான்ஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன் நான். சோ ஒன்னு வந்து சேல்ஸ் டீம், இன்னொன்னு வந்து ஃபினான்ஸ் டீம். சோ இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? இந்த பிக்சர் போட்டு ஜஸ்ட் நம்ம வந்து ஐபி அட்ரஸ் மட்டும் தான் அசைன் பண்ணிருக்கோம். இங்க 1.1, இங்க வந்து 102, இங்க 203 and 204. ரைட்டா? வேற எதுவும் பண்ணல, ஜஸ்ட் ஐபி அட்ரஸ் மட்டும் அசைன் பண்ணிருக்கேன். இவனுக்கு என்ன பண்ணிருக்கலாம்னா ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுவோம். 192.168.2.10 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிக்கிறேன். சோ 2.3, 2.4, 2.10. சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அசைனிங் ரவுட்டர் ஃபேசிங் போர்ட். சோ இங்க என்ன பண்ண போறோம்னா கனெக்ட் த போர்ட். நம்ம என்னென்ன போர்ட் வந்து சேல்ஸ் அண்ட் எஃப்ஹெச்எஸ் என்ன பண்ணுவோம், இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச்னு கொடுத்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0.1-2 அந்த ஃபர்ஸ்ட் 1-2 போர்ட் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா VLAN 10ல கொண்டு போய் நான் அசைன் பண்றேன். இது கமாண்ட் ஆல்ரெடி நான் இங்க கொடுத்துருக்கேன். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 3 and 4 ஆக்சஸ் மோட் போர்ட் 20ல கொண்டு அசைன் பண்றேன். ரைட்டா? சோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சோ இந்த கிளாஸுக்கு அடுத்து நம்ம VLAN வந்து பார்க்க மாட்டோம். ரைட்டா? 3 கான்செப்ட் தான் VLANல வர்றது. VLANோட ட்ரங்க், VLAனுக்கு அடுத்து இன்டர் VLAN. இந்த 3 கான்செப்ட் தான் நம்ம வந்து மொத்தமா பாக்குற VLAN கான்செப்ட். நீங்க L1லயும் ஒர்க் பண்ணுவீங்க, L2 போனாலும் ஒர்க் பண்ணுவீங்க, L3 போனாலும் இந்த VLAN கான்செப்ட் யூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா. ஒரு நார்மல் சுவிட்ச் இருக்கு அப்படின்னா VLAN தேவையில்லை. ஆனா அதுல வந்து மாடுலார் சுவிட்சஸ் சொல்லுவாங்க. அதாவது கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும்னா கண்டிப்பா VLAN கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு இதுதான் ஸ்டெப்ஸ். சோ இதுல இருக்க ஸ்டெப் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், VLAN கான்ஃபிகர் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறமே இன்னர் வீலனையும் கிரியேட் பண்ணிட முடியும். ட்ரங்க் ஆல்ரெடி கிரியேட் பண்றதுக்கான கான்செப்டையும் சொல்லியிருக்கேன். அந்த நோட்ஸும் தரேன் வேணாலும். ஸோ காப்பி பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க.
காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகேவா? இதுதான் ஸ்டெப்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்டெப்பை தான் இப்ப ஃபாலோ பண்ண போறோம். சோ இதான் VLAN கிரியேட் பண்ண தெரியாதவங்க மறுபடியும் இதை ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இதை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போக்கு ட்ரங்க் வேண்டாம். ஸோ ட்ரங்கை நம்ம ரிமூவ் பண்ணி ஓரமா வச்சிடலாம். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம இதுல என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஸ்டெப்ல வந்து இந்த சர்வரையும் இப்ப நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சர்வரையும் இப்ப நான் ஆட் பண்ண போறது இல்லை. ஓகே, இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஐபி அட்ரஸ் ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணணும். அசைன் பண்ணிடுங்க. 192.168.1.1 102. நீங்க வந்து 2.1 2.3 இல்ல ஏதோ ஒரு நம்பரை ப்ரொவைட் பண்ணீங்க. VLAN-க்கு வந்து இன்டர்ஃபேஸ் தேவையில்லை, சாரி இன்டர்ஃபேஸ் நம்பர் மட்டும் தான் வேணும். ஸோ அதுதான் இந்த இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் VLAN கிரியேட் பண்ணணும். ஸோ அகைன் போர்ட்டை வந்து அசைன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல VLAN கிரியேட் பண்ண போறோம். இதான் VLAN கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் நம்மளோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி டெஸ்க்டாப் டெர்மினல் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ எனபிள் அப்படிங்கிற ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரிவிலேஜ் மோடு ஓபன் ஆகும். அதுல கான்ஃபிகர் டெர்மினல். ஸோ கான்ஃபிகர் டெர்மினல்னு கொடுத்து என்டர் அடிச்சீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் மோடு ஓபன் பண்ணணும். அதெல்லாம் இங்க இருக்கிற ஸ்டெப்ஸ். இந்த கான்ஃபிகரேஷன் மோட்ல தான் இந்த VLAN கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் VLAN. ஸோ VLAN 10ன்னு கொடுத்துட்டு
நேம் வந்து சேல்ஸ் எக்ஸிட். சோ இதை உங்க நோட்ல எழுதிருப்பீங்க, அதை வெரிஃபை பண்ணிக்கங்க. அடுத்து VLAN 20 கிரியேட் பண்ணோம். VLAN 20ன்னு கொடுக்குறேன். என்டர். நேம் வந்து ஃபினான்ஸ். எக்ஸிட். சோ இது எல்லாமே நம்மளோட ஐடென்டிபிகேஷனுக்கு மட்டும்தான். அந்த சுவிட்சுக்கு எதை படிக்க தெரியும்னா அந்த VLAN 20 தெரியும், அதை மட்டும்தான் உனக்கு படிக்க தெரியும். இந்த நேம் அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு VLAN 1020னா திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு தெரியாதனாலதான் நம்ம நேம் வச்சு இதை வந்து கால்பர் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? சோ பின்னாடி இருக்கிற யாருக்காவது VLAN கிரியேட் பண்ணதுல ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு VLAN கிரியேட் பண்ணிட்டு சுவிட்சுக்கு தெரியும். சுவிட்சுக்கு VLAN 10 எங்க இருக்குன்னு தெரியும், VLAN 20ன்னு ஒரு வேர்டு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. பட் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அசைனிங் ரவுட்டர் ஃபேசிங் போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இப்ப இது எதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெண்டு இந்த பிசி கனெக்ட் ஆகுற இன்டர்ஃபேஸை எடுத்து இந்த 10க்கு கொடுக்க போறேன். இந்த லேப்டாப் ரெண்டும் கனெக்ட் ஆகுற இன்டர்ஃபேஸோட நம்பரை எடுத்து 20க்கு நான் ப்ரொவைட் பண்ண போறேன். அப்படி அசைன் பண்றதுக்கு பேரு தான் ரவுட்டர். நம்ம பிசிக்கல் போர்ட் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ், இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அதுக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இன்டர்ஃபேஸ். சோ இங்க இருக்கா இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச்னு ஒரு கமாண்டை கொடுத்தோம் அப்படின்னா 1-2ன்னு கொடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச்னு கமாண்டை கொடுத்தா இந்த ரெண்டு பேரையும் நான் என்ன பண்ணுவேன், ஒரே டைம்ல 10ஓட கனெக்ட் பண்ண முடியும். 3 and 4 கொண்டு வந்து 20ஓட கனெக்ட் பண்ண முடியும். இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன்னா VLAN கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, சோ இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி நான் பாசிட்டர்னு ஃபுல்லா டைப் பண்ணாம FA0ன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஒன்னும் ஷார்ட் ஃபார்ம் தான் 1-2. அதுக்கப்புறம் கமாண்ட் டைப் பண்ணணும். இந்த கமாண்ட் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், இல்ல அப்படின்னா நீங்க படிச்சுதான் ஆகணும். சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ். அதுக்கப்புறம் சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN. எந்த VLANஓட கனெக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த நம்பர் 2, 3, 4 சரி, இல்ல 10, 20 சரி, 100, 30 அப்படி கொடுத்தாலும் சரி, என்னோட கனெக்ட் பண்ண போறோமோ உங்களுக்கு சின்டெக்ஸ், உங்க டாக்குமெண்டேஷன்ல என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பரோட தான் கனெக்ட் பண்ண முடியும். என்டர். எக்ஸிட். சோ ஏன் எக்ஸிட் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் கொடுக்கணும் கண்டிப்பா. இல்ல அப்படின்னா அடுத்த இன்டர்ஃபேஸோட சேர்த்து கம்யூனிகேட் பண்ணிடுவோம். சோ இங்க கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்த இன்டர்ஃபேஸை நான் கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே டைப் தான் இன்டர்ஃபேஸ் 1-2க்கு பதிலா என்ன பண்ண போறேன் அப்படின்னா 3-4. ஏன்னா அந்த போர்ட்ல தான் இந்த லேப்டாப்பை கொண்டு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால 3 and 4 சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் VLAN 20. 10க்கு பதிலா 20ஓட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டேன். எக்ஸிட். சோ இதான் VLAN கிரியேட் பண்றது. இது யாருக்காவது தெரியாம இருக்கா? VLAN கான்ஃபிகர் பண்ணது புரிஞ்சுதா? சோ இதுக்கப்புறம் நம்ம VLAN பார்க்க மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதோட இந்த டாபிக் கவர் முடிச்சிருவோம். நாளைக்கு வேணா ஒரே ஒரு ஸ்விட்சிங் மட்டும் ஸ்விட்சஸ் இருந்துச்சுன்னா பார்ப்போம். அதனால ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஓகே, சோ இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா, நார்மலாவே VLAN கிரியேட் பண்ணிட்டா டேட்டா இங்க இருந்து இங்க போகாது. அதுதான் நம்ம ரூல்ஸே. VLANஓட கான்செப்டே என்னன்னா, ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா அந்த ரூம்ல வந்து எல்லாரும் இப்போ வந்து ஃபுல் ரூமும் நம்மளுக்கு தான் அப்படின்னா, திடீர்னு ஒரு பார்ட்டிஷன் பண்ணிட்டா என்ன ஆகும், ஆஃப் ரூம் மட்டும் தான் நம்மளுக்கு, இன்னொரு ஆஃப் வந்து வேற யாருக்கோ போக போகுது. அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, இதை மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும், இங்க போக கூடாது. அதுதான் இந்த பார்ட்டிஷனே பிரிக்கிறது. ஆனா நம்மளோட திங்ஸ் இங்க மட்டும் இல்லாம இங்கேயும் ஒரே ஒரு திங்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, டைரக்டா எல்லாம் போய் எடுக்க முடியாது. சம்மோன்ட்ட பெர்மிஷன் வாங்கணும். அப்படி நீங்க வேணும் கண்டிப்பா போய் அங்க ஆக்சஸ் பண்ணியே ஆகணும்னா
கண்டிப்பா என்ன பண்ணும், ஒரு இன்னொரு பர்சனோட பெர்மிஷன் இருந்தா தான் அங்க போக முடியும். ஏன்னா உங்களோட பார்ட்டிஷன்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னொரு போர்ஷன்ல போய் நீங்க பண்ணக்கூடாது. அங்க போகணும் அப்படின்னா பெர்மிஷன் வாங்கணும். அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இங்க 2.1 இருக்கு. இப்ப இந்த இடத்துல VLAN பிரச்சனை இல்லை. திடீர்னு என்ன பண்றானுங்க அப்படின்னா ரவுட்டரை தூக்கி கொண்டு சர்வரை தூக்கி கொண்டு வந்து லேயர் 2ல கொண்டு வச்சிடறானுங்க. அதாவது VLAN 20 இருக்கிற ஏரியாவுல கொண்டு போய் ஒரு ரவுட்டரை வந்து பிளேஸ் பண்றாங்க. அதை பிளேஸ் பண்ணிட்டு 5ன்னு நான் அசைன் பண்ணிக்கிறேன். 3, 4 அண்ட் 5. அப்ப இந்த இன்டர்ஃபேஸையும் கொண்டு வந்து என்ன பண்ணணும், 20 முதல்ல கமிட் பண்ணணும். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும், மறுபடியும் அதே கமாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ இன்டர்ஃபேஸ் இந்த ரேஞ்ச் கமாண்ட் தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒன்னே ஒன்று தான் பண்ண போறோம். அதனால ரேஞ்ச் கமாண்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். FA0/3-4க்கு பதிலாக 5 மட்டும் தான் அசைன் பண்ண போறேன். ஏன்னா 5வது ஒரு லேப் சர்வரை கொண்டு வந்து ஆட் பண்றாங்க. 0, 5. அதுக்கு சுவிட்ச் போர்ட் மோடு ஆக்சஸ் எல்லாம் சேம் தான். சேம். அதுக்கப்புறம் VLAN 20யோட கனெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதோட கமாண்ட்ஸ் எக்ஸிட். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சர்வரை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டோம், VLAN 20க்குள்ள ஆட் பண்ணிட்டோம். திடீர்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்சுவலி என்னாச்சு, இங்க இருந்து டேட்டா எதுவுமே இங்க வரக்கூடாது. இங்க இருந்து இங்க டேட்டா எதுவும் வரக்கூடாது. இதுதான் நம்ம VLAN கிரியேட் பண்ற கான்செப்டே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம மேனேஜர் என்ன பண்றாரு, புதுசா அவர் வந்து நம்ம சேல்ஸ் இருக்கிற ஏரியாவுல கொண்டு வந்து கனெக்ட் பண்றாங்க. அவர் என்ன பண்றாரு, ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வந்து நம்ம ஏரியாவுல இருந்துக்கிறார், சேல்ஸ்ல இருக்காரு. ஆனா இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்றாரு. பாசிபிளா? இந்த லேப்டாப்ல இருக்கிற மேனேஜர் இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. VLANல முடியாது. அப்ப இப்பதான் நம்ம இன்டர் VLAN அப்படின்னு ஒரு கான்செப்ட கிரியேட் பண்ண போறேன். ரைட்டா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? அப்ப இந்த நெட்வொர்க்ல இருந்து இந்த நெட்வொர்க்குக்கு வரணும்னாலே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ரவுட்டர் கண்டிப்பா வேணும். இப்ப இந்த ரவுட்டர்ல இருந்துதான் இங்க இருந்து டேட்டா இங்க இருந்து இங்க போக முடியாது. ஆனா இதே டேட்டா என்ன ஆகும்னா இப்ப இன்டர் VLAN கிரியேட் பண்ணிட்டேன்னா இப்படி போக முடியும். அப்ப இதுக்கு நம்மளுக்கு கான்செப்ட் வேணும். ரைட்டா? So இதுக்கு பேரு ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஸ்டெப் 2. On the router you assign unique IP address each physical interface. இன்டர்ஃபேஸ் ஜிகாபைட் 0/0. அதாவது நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ரவுட்டர் போட்டுட்டு இந்த ரவுட்டர்ல இருந்து ஒரு கேபிள் எடுத்து 2 கேபிள் எடுத்து சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த கேபிள் VLAN 10க்கு, இந்த கேபிள் VLAN 20க்கு. இது VLAN 10. அப்ப இந்த இன்டர்ஃபேஸோட நேம் தான் இந்த ஜிகாபைட் இன்டர்ஃபேஸ். அதுக்கு கான்ஃபிகரேஷன் 192.168.100. ஓகே, ரஞ்சித் கேட்ட ரஞ்சித் தானே? அவர் கேட்டது இதுக்கு தான். இந்த இடத்துல இன்டர்ஃபேஸ் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ற கான்செப்ட் தான். நோ ஷட் டவுன், எக்ஸிட். அதுக்கப்புறம் இந்த எக்ஸிட் போட மறந்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் VLAN 20. அப்ப இதோட இன்ஃபர்மேஷன் எங்க கொண்டு அசைன் பண்ணா இங்க கொண்டு அசைன் பண்ணணும். இந்த இடத்துல இருக்கிற ஜிகாபைட் இஸ் பாசிவ் 0/1 அண்ட் அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ். நோ ஷட் டவுன், எக்ஸிட். ஓகே, ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் காப்பி பண்ணிக்கங்க. The IP address
அப்ப இந்த கான்செப்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல இருந்து காப்பி பண்ணிக்கிறேன் என்னோட மிஷின்ல. நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு இன்டர்ஃபேஸை நான் அசைன் பண்ண போறேன். அதுவும் ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள் தான். ஸோ ஃபாஸ்ட் இன்டர்நெட் 6ல இருந்து ஜிகாபைட் 0/0 ரைட்டா, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. அதுக்கு அடுத்து ரெண்டாவது இன்டர்ஃபேஸ், ஏன்னா இங்க ரெண்டு பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால ரெண்டு போடணும். 3 இருந்தா 3 போடணும். இல்ல இதுக்கு அடுத்த கான்செப்ட் என்னன்னு அப்படின்னா, ஓகே, ஸோ இதை அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்து என்னோட ஓகே. ஸோ இந்த பிக்சர்ல இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ண போறோம், ரவுட்டர்ல கான்ஃபிகர் பண்றதுக்கான கான்செப்ட். ஒன்னு ஜிகாபைட் 0/0க்கும் ஜிகாபைட் 0/1க்கும் என்ன கான்ஃபிகர் பண்ணணுமோ அந்த சின்டாக்ஸ் தான் இது. இதோ பாத்தீங்க.
ஸோ காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே, காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த லேப்டாப்பை கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணணும், ரைட்டா? அப்ப அதுக்கு ஒரு கேபிளை போட்டுருவோம். ஸோ என்ன கேபிள் அப்படின்னா பாசிட்டிவ் கனெக்ட் டு. ஸோ பக்கத்துல இல்ல, இருந்தாலும் என்ன பண்ணுவோம், 8 அப்படிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்றேன். அப்ப அந்த இன்டர்ஃபேஸ் உள்ள தான் போய் என்ன பண்ணும், ஸோ எனபிள், ஸோ கான்ஃபிக் டெர்மினல்ஸ், ஸோ இன்டர்ஃபேஸ் FA0/8. ஸோ எந்த இன்டர்ஃபேஸை பண்றீங்களோ அந்த இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் switch port mode access. அதுக்கப்புறம் switch
switch port access VLAN ஓட 10 exit. ஓகே, இப்போ நான் VLAN சைடு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த சுவிட்சில் இருந்து என்ன பண்ண போறேன்னா என்னோட லேப்டாப்பை எடுத்துட்டு போய் ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணிக்க போறேன். கன்சோல்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வரைக்கும் இந்த சுவிட்சில் கான்ஃபிகர் பண்ண மாதிரி இப்போ ரவுட்டர்ல கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல இதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இப்போ ரவுட்டரோட இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ எஸ் ஆர் நோ கேட்குங்க. கண்டிப்பா நோ கொடுத்தது அதுக்கப்புறம் தான் போகணும். எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எல்லா கமெண்டும் அதே தான். ஸோ எனபிள் கான்ஃபிகர் டெர்மினல். இந்த இன்டர்ஃபேஸ் என்னென்ன இன்டர்ஃபேஸ் இருக்குன்னா ஜிஐஜி 0/0/0 என்டர். ஸோ இதுல ஐபி அட்ரஸ் இதுதான் அந்த நோட்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த சுவிட்சில் கொடுத்துருப்பீங்க நோட் பதிலாக 192.168.1.100. அப்ப இந்த அட்ரஸ் தான் இங்க அசைன் பண்ண போறேன். நோ ஷட் டவுன். எக்ஸிட். ஸோ இந்த இப்ப இந்த இன்டர்ஃபேஸ்க்கு என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 192.168.1.100. அப்ப இந்த ஜிகாபைட் 0/1க்கு என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா 192.168.2.100. ஸோ இங்க வந்து 192.168.1.100 இந்த இன்டர்ஃபேஸுக்கும் இந்த இன்டர்ஃபேஸுக்கு இந்த இது கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் அதே கான்செப்ட் ஜிகாபைட் 0/1. இந்த ஜிகாபைட் 0/0/1 எங்க இருந்து எடுக்கணும்னா உங்க மெயின் ரவுட்டர்ல ஒரு ஸ்டிக்கர்ல எழுதி ஒட்டிருப்பானுங்க, இல்லைன்னா பிரிண்ட் ஆயிருக்கும். அங்க அதுல என்ன நம்பர் இருக்கோ அதை தான் நம்ம கொடுக்க முடியும். ஐபி அட்ரஸ் 192.168.2.100 255. நோ ஷட் டவுன். எக்ஸிட். ஸோ ஐபி அட்ரஸும் நான் அசைன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இங்க இருந்து நான் டேட்டாவை இங்க சுவிட்ச் வழியா அனுப்ப முடியாது. ஆனா இப்ப ரவுட்டர் வழியா போய் எனக்கு என்ன ஆகணும் இங்க போகணும். போச்சு அப்படின்னா இது சக்சஸ். ஸோ லிங்க் அப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே, இப்போ டேட்டா மூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க இருந்து ஒரு டேட்டாவை இங்க போகுதா அப்படின்னு பார்க்க போறேன். ரியல் டைம்ல போட்டோம் அப்படின்னா இங்க சக்சஸ்ஃபுல் இல்ல ஃபெயில்டு அப்படி மட்டும் தான் வரும். சிமுலேஷன் மோடுக்கு போனீங்க அப்படின்னா இதுல போற டேட்டாவை நம்மளால பார்க்க முடியும். இங்க இருந்து நான் இங்க டேட்டாவை பிளேஸ் பண்றேன். எதுக்கும் ஐபி அட்ரஸ் இல்லை. ஸோ இந்த அட்ரஸ் வந்துச்சு அப்படின்னா டெஸ்க்டாப்புக்கு ஓகே 192.168.2.10. ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா டிஃபால்ட் கேட்வே அட்ரஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்பதான் டேட்டா என்ன ஆகும் போகும் 192.168.2.100. அப்ப இங்க கொடுத்த மாதிரியே என்ன பண்ணணும் இந்த பிசிக்கும் ஒரு டிஃபால்ட் கேட்வே வேல்யூ கொடுக்கணும். ஐபி அட்ரஸ் 192.168.1.20 கொடுத்துக்கிறேன். இங்க வந்து 192.168.1.100. ஸோ இங்க கரெக்டா கொடுத்தனா 2.series. ஓகே, அப்ப இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருந்து ஒரு டேட்டாவை என்னால அனுப்ப முடியும். ஃபர்ஸ்ட் சுவிட்சில் வந்து மேக் டேபிள் பில்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ரவுட்டர்ல ரவுட்டிங் டேபிள் பில்ட் ஆகணும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில்டு தான் வரும். ஓகே, டேட்டா ரவுட்டரை தாண்டியே போகல. ஸோ இந்த சுவிட்சில் இப்ப இந்த இன்டர்ஃபேஸ் வழியாவே அவன் டேட்டா போகல அப்படின்னா அப்ப வந்து கம்யூனிகேஷன்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இங்க இருந்து இங்க டேட்டா இந்த இன்டர்ஃபேஸ் என்ன பண்ண மாட்டேங்குது அப்படின்னா டேட்டாவை அலோவ் பண்ணல அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ட்ரங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்த இடத்துல எனபிள் பண்ணணும்.
1.100 2.100 கரெக்டா அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இன்டர்ஃபேஸ் இது வழியா போய் இந்த வழியா நம்மளுக்கு டேட்டா வர்றதுக்கு இந்த இடத்துல கம்யூனிகேஷன் நடக்கல அப்படின்னா, இந்த பாயிண்ட் வழியா டேட்டா போகணும் அப்படின்னா சுவிட்சில் போய் இந்த இன்டர்ஃபேஸ்ல ட்ரங்கை கான்ஃபிகர் பண்ணும் 6 and 7. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ ரேஞ்ச் கமாண்டை யூஸ் பண்ணி FA0/6-7 interface range F06. Okay. நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா, நான் ரவுட்டர்ல இருக்கேன், சாரி. நம்ம சுவிட்சுக்கு போகணும், நான் ரவுட்டர்லயே உட்காந்து கான்ஃபிகர் பண்ணதுனால இந்த எரர். இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் FA0/6-7 switch port mode ட்ரங்க் அப்படிங்கிற கமாண்டை ரன் பண்ணோம், ரைட்டா? அதுக்கப்புறம் ஸ்விட்ச் அதுக்கப்புறம் என்ன கமாண்ட்? So VLAN all exit. ஸோ அப்ப இந்த இடத்துல 3 கான்செப்ட் யூஸ் பண்றோம். இந்த இடத்துல VLAN யூஸ் பண்றோம், இந்த இடத்துல ட்ரங்கை யூஸ் பண்றோம், இந்த இடத்துல இன்டர் VLAN கான்செப்ட். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரே ஒரு கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். இங்க நான் 2 கேபிள் யூஸ் பண்ணிருக்கேன். ஒரே ஒரு கேபிள் மட்டும் யூஸ் பண்றது ரவுட்டர் ஆன் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கான்செப்ட் தான் நம்ம ரியல் டைம்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, கேபிள் போகுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். ஸோ ரவுட்டருக்கு டேட்டா போகுதா? ஆனா ரவுட்டிங் நடக்க மாட்டேங்குது. ஸோ இங்க ரவுட்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் இது 2-3 தடவை பண்ணா மட்டும்தான் இது சக்சஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆகும்னா ஃபெயில்டு தான் வரும். ஏன்னா ஒரு டேட்டாவை எங்க அனுப்பணும், எதுக்கு அனுப்பணும் அப்படின்னு அவனுக்கு தெரியாது அப்படின்னா அவன் என்ன பண்ணிடுவான்னா டேட்டாவை டெலிட் பண்ணிட்டே தான் இருப்பான். ஸோ இதனாலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 கேபிள் போடுறதுக்கு பதிலாக ஒரு கேபிள் போட்டு இந்த கான்ஃபிகரேஷனை பண்ணுவோம். ஸோ டேட்டா மூவ் ஆகல. ஸோ ட்ரங்க்
6, 7 காணவில்லை. ஸோ ரவுட்டர்ல ரவுட்டிங் நடக்க மாட்டேங்குது. சரி, இது மட்டும் நான் வெரிஃபை பண்ணிடுறேன். இதே கான்செப்ட் இங்க இருந்து என்ன ஆகும்னா, டேட்டா என்ன ஆகணும் அப்படின்னா, ஸோ இங்க வரைக்கும் வருது, ஆனா திருப்பி ரிட்டர்ன் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துல ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு. இல்ல ரவுட்டர் வேற மாத்தி போட்டா கூட இந்த சம்டைம் இந்த பிரச்சனை வரும் இதுல. ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட் இது அப்படியே கரெக்டா என்ன பண்ணுங்க, டீட்டாவா காப்பி பண்ணி இப்ப ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணிடுங்க. ரைட்டா? மேபி உங்களுக்கு சக்சஸ் ஆனாலும் ஆகும். ஸோ கான்செப்ட் இவ்வளவுதான். ஸோ இல்லைன்னா நாளைக்கு ஒரு தடவை வந்து நானும் மறுபடியும் ஒரு தடவை இதை ரிவைஸ் பண்ணி செக் பண்ணிட்டு, இல்ல சிங்கிள் ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ்ல எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படிங்கறத பாத்துடலாம். கிளியரா? ஓகே, அண்ட் வெரிஃபிகேஷன்ஸ். ஓகே, இதை மட்டும் ஒரு ஸ்னாப் எடுத்துட்டு அதை கீழே நோட் பண்ணிக்கணும். ஸோ இதை மட்டும் ஒரு ஸ்னாப் எடுத்துட்டு உங்க நோட்ல காப்பி பண்ணிக்கங்க. Ensure the setup working or not. So VLAN confirm port the correct VLAN. On router so IP interface குறிப்பும் கொடுத்தா எது அப் எது டவுன் அப்படின்னு சொல்லும். பிசில போய் பின் கமாண்ட யூஸ் பண்ணாலும் நம்மளால டெஸ்ட் செக் பண்ண முடியும். அதாவது VLAN ட்ரங்க் இன்டர்வியூல நடக்குதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இந்த 3 கமாண்ட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So VLAN brief, so IP interface brief, பின் கமாண்ட் யூஸ் பண்றது. ஸோ இது மாதிரி ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல ஏன் ஒர்க் ஆகுது? ஒரே ஒரு நிமிஷம், ஒரு கமாண்ட் மட்டும் ரவுட்டிங் நடக்கல. ஓகே, இது ஃபங்க்ஷன் ஆகல. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணுங்க. யாருக்கு இது கரெக்டா வருதோ அவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேமா, இதை எல்லாத்தையும் உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.